Hi everyone, welcome to Ilm AC Learn. So today we are going to discuss about the topic telemedicine and telesurgery in the unit 5 recent trends in medical informatics. So telemedicine அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும் போதே வி நீட் இன்டர்நெட். ஸோ கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ கால்க்காக அஸ் வெல் அஸ் வந்து சென்சார்ஸ் வந்து நமக்கு சிக்னல்ஸ் வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங்காக சென்சார்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் உடைய ஹெல்ப்போட டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து யூட்டிலைசேஷன் பண்ணி டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஸோ இந்த டெலிமெடிசன் பண்றனால என்னன்னா, கிளினிக்கல் இப்ப ஹெல்த் கேர்ல நெறைய அட்வான்ஸ்மென்ட் வந்துருச்சு. பட் ஆனா அந்த அட்வான்ஸ்மென்ட்லயே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து, ரிமோட்ல இருந்து நான் வந்து என்னால வந்து ஹெல்த் கேர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த டெலிமெடிசன். ஸோ இதனால எனக்கு டாக்டர்ஸ் வந்து தே கேன் கன்சல்ட், டயக்னோஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் மானிட்டர் த பேஷண்ட்ஸ் ரிமோட்லி. வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் த டெலிமெடிசன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஹெல்த் கேர் வந்து ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ் லைக் வந்து ஒரு ஏரியால வந்து ஆக்சஸ் ரீச் ஆகுறது இட் வில் டேக் வெரி டைம். அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டிராவல் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் வந்துட்டு அண்டர்சர்வ்டு ரீஜியன்ஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ டைப்ஸ் என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெலி கன்சல்டேஷன். நார்மலா வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ இல்லைன்னா ஆடியோ கால் மூலமா கன்சல்டேஷன் பண்ணலாம். டெலி மானிட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மானிட்டரிங்ல இருக்காங்க. லைக் அவங்களுக்கு ஆஃப்டர் சர்ஜரியா இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மானிட்டரிங் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். டெலி எஜுகேஷன் அப்படின்றப்ப டீச்சிங் மெத்தடாலஜி டு த மெடிக்கல் ஸ்டாஃப்காக வயா வீடியோ லெக்சர்ஸ்ல பண்ணலாம். டெலி பேத்தாலஜி அப்படின்னு சொல்லும்போது, லைக் பேத்தாலஜி ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமோட் டயக்னோசிஸ்க்காக சென்டிங் அண்ட் ரிசீவிங்க்கு வந்து யூட்டிலைசேஷன் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரேடியாலஜி, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து இன்டர்பிரிட்டேஷன் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் கேர் வந்து ஃபாஸ்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எங்க அப்படின்னா டிசாஸ்டர் ஜோன்ஸ்ல. இப்ப வந்துட்டு ஒரு சில டைம் எர்த்குவாக்கா இருக்கலாம், இல்லன்னா வந்து ரெயின்னால அஃபெக்ட் ஆன ரீஜன் இருக்கலாம். லைக் அங்க வந்துட்டு ஒரு லைக் கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் கொண்டு வர முடியும். பட் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட ரீச் ஆக முடியல, இல்ல ரூரல் ஏரியாஸா இருக்கு அப்படின்றப்ப ஃபாஸ்ட் ஆக்சஸ் குடுக்க முடியும். இட் சேவ்ஸ் த டைம் அண்ட் தென் காஸ்ட். இட் ரெடியூசஸ் த ஹாஸ்பிட்டல் கிரவுடிங்க ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து குரோனிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்து பண்ண முடியும். லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட் சப்போர்ட்ஸ் த செகண்ட் ஒப்பீனியன். ஸோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபிசிஷியன் மட்டும் இல்லாம ஹி நீட்ஸ் சம் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி அப்படின்றப்ப செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் த சிட்டி ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் பாசிபிள். ஸோ டூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றப்ப வீடியோ கான்ஃபரன்சிங், மெடிக்கல் டிவைசஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட இருக்கணும். இசிஜி, பிபி மானிட்டரிங் எல்லாமே. தென் இஹெச்ஆர் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர்டா. நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸ் ஃபார் த டெசிஷன் சப்போர்ட்காக நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் டெலி சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். லைக் சர்ஜரி எப்படி ரிமோட்ல இருந்து பாசிபிள்னு. லைக் ஆக்சுவலா இட் ஹேப்பன். ஸோ டெலி சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது இந்த டெலிமெடிசனை யூஸ் பண்றாங்க. ஸோ யூஸ் பண்ணி சர்ஜன் வந்து சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்றாங்க பேஷண்ட்ட, பட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா, யூசிங் த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், டாவின்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி. ஸோ அது வந்து வயா இன்டர்நெட் வழியா வந்துட்டு தேல் பி டூயிங் த சர்ஜரி. ஸோ சர்ஜன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் கன்சோல்குள்ள அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம் மாரி சொல்லலாம். ஸோ அந்த கன்சோல்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி சென்டிங் தி சிக்னல், தே வில் பி ஆப்பரேட்டிங். ஸோ ரோபோட்டிக் சர்ஜிக்கல் ஆர்ம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணா, இட் வில் பி நியர் த பேஷண்ட். ஸோ அது வந்து சர்ஜனை வந்து என்ன அவங்க மிமிக் பண்றாங்களோ, அந்த கண்ட்ரோல் கன்சோல்குள்ள இருந்து அந்த ரோபோட்ஸ் வந்து தி சேம் திங் வந்து மிமிக் பண்ணும். ஸோ இது வந்து ரியல் டைம் வீடியோ வந்து இதாகும். சென்சார்ஸ் அண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ஹை ப்ரிசிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் 2001லே பண்ணியிருக்காங்க. லைக் லென்பர்க் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பை எ ஃப்ரெஞ்ச் சர்ஜியன் ஆன் அ பேஷண்ட் இன் த யுஎஸ்ஏ. ரிமோட்லி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெலி சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான இந்த சர்ஜிக்கல் ரோபோட் டாவின்சி பெர்ஃபார்ம்ஸ் ஆக்சுவல் ஆப்பரேஷன். நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன், ஹாப்டிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லைக் வந்து அவங்க கண்ட்ரோல் கன்சோல்லேருந்து அந்த ஃபிசிஷியன் பண்ணும்போது, சர்ஜியன் பண்ணும்போது அவங்க அந்த லைக்
அந்த எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ வந்து அந்த எடுத்து அவங்க சர்ஜரி பண்ற அந்த ஃபீல் இருக்கணும். ஸோ அந்த டச் சென்சேஷன் குடுக்குறதுக்காக ஹாப்டிக் ஃபீட்பேக் டிவைஸஸ் இருக்கணும். தென் 3D கேமரா. ஸோ டெப்த் விஷன் வந்துட்டு கண்டிப்பா வந்து ரிமோட் சர்ஜனுக்கு வந்து தே நீட் இட். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆஃபர்ஸ் த ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜரி டு த ரூரல் ஏரியாஸ். ஸோ பேஷண்ட்டோட டிராவல் அண்ட் டிலே வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதேமாரி மிலிட்ரி, ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல, டிசாஸ்டர் ஜோன்ஸ்ல டெஃபினட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டெலி சர்ஜரி. லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹை காஸ்ட் ஆஃப் த ரொபோட்டிக் எக்யூப்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ லேட்டன்சி. இப்போ டிலே நெட்வொர்க் இருந்ததுன்னா இட்ஸ் ஹை ப்ராப்ளம். டெக்னிக்கல் ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஹைலி ரிஸ்க் அண்ட் இட் ரெக்வயர்ஸ் அ வெரி ஹை ட்ரைனிங். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரெயின்டு பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது டெலிமெடிசனும் சரி, டெலி சர்ஜரியும் சரி. ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் ஹெல்த் கேர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் கனெக்ட்ஸ் த பேஷண்ட் அண்ட் டாக்டர் பியாண்ட் ஜியோகிராஃபிக்கல் லிமிட்ஸ். ஸோ இதில சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் மெடிக்கல் கேருக்கு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ.